வாங்க நம்ம கார்டன சுத்தி பார்க்கலாம். இங்க தாங்க வாழை மரம், முருங்கை கன்னுலாம் வச்சிருக்கோம். இந்த டைம் கிரவுண்ட்ல வச்சிருக்கோம். வாழை மரம் வின்டர்ல போயிட்டு திருப்பி ஸ்ப்ரிங் டைம்ல வந்துரும். மத்த செடியெல்லாம் அப்படி இல்லங்க. உங்களுக்கு வேணுன்ற செடிய திருப்பி டிக் பண்ணி பாட்ல வச்சுட்டு, நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் கிரவுண்ட்ல வச்சுக்கலாம். இங்க தான் நாங்க கரும்பு போட்டிருக்கோம். கரும்பு நல்லாவே வந்திருக்குங்க. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இது வந்து தமட்டவர. பூ வச்சிருக்கு. இது காய் நல்லா பெருசா வருங்க. பருப்புக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். அங்கங்க கீரையும் முளைச்சிருக்கு. பொறிச்சு நமக்கு பொரியலுக்கோ, இல்ல பருப்புக்கோ நடுவுல போட்டுக்கலாம். இது வந்து பீக்கங் செடிங்க. இலையெல்லாம் முத்திடுச்சு. செடியெல்லாம் வயசாயிடுச்சு. அதனால மறுபடியும் விதை போட்டு முளைச்சிட்டு இருக்கு. இது வந்து கொடி அவரை. ஆனா செடி மாரி நாங்க வலையில சுத்தி விட்டுருக்கோம். இது பந்து பூங்க. வாசம் சூப்பரா இருக்கும். பூ மட்டும் இல்ல, இலையிலேயே அவ்ளோ வாசம் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்குங்க. இங்க தான் குக்கும்பர் போட்டிருக்கு, வெள்ளரிக்கா, இதெல்லாம் புளிச்சக்கீரை, வெண்டைக்கா இதெல்லாம் அந்த அந்த பக்கம் பெட்டுல கொடி செடியும், இந்த பக்கம் நாங்க செடியும் போட்டிருக்கோங்க. இந்த டைம் சொரக்காய்க்கு நாங்க கட்டுக்கம்பி கட்டியிருக்கோம். அதுவே ஒரு பந்தல் மாரி. ஸோ அடியில வந்து செடிகள்லாம் இருக்குங்க. வெண்டைக்கா, தக்காளி, புதினா இது மாரி செடியெல்லாம் போட்டிருக்கு. இது வந்து கனகாமரம் பாட்ல வச்சிருக்கோம். இந்த கட்டுக்கம்பி பந்தல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வலை வாங்குற வேலை மிச்சம். இது வந்து கத்திரிக்கா, சின்ன கத்திரிக்கா. இங்க யுஎஸ்ல வாங்குனோம். என்ன வெரைட்டின்னு தெரியல. ஆனா சைஸ் ரொம்ப சின்னதுங்க. தக்காளி காய்ச்சி முடிஞ்சிடுச்சுங்க. அங்கேயும் 1, இங்க 1 இருக்கு. அதுல பாதி முயலும், பாதி எலியும் சாப்பிட்டுட்டு இருக்கு. இது அவரை பந்தல் போட்டிருக்கு. இதுக்குள்ள நெறைய இருக்குங்க. லைக் செம்பருத்தி, முருங்கை, ரோஸு, வெண்டைக்கா, கொய்யா, அம் இந்த மாரி நெறைய செடி. என்ன செடி இருக்குன்னு போய் எட்டி பார்த்தா தான் நமக்கே தெரியும். அந்த அளவுக்கு செடியா இருக்கும் அந்த இடத்துல. இது எல்லாமே நாங்க கிரவுண்ட்ல தான் வச்சிருக்கோம். இதுவும் தமட்டவரங்க. இந்த டைம் தமட்டவர வருன்ற நம்பிக்கையில நெறைய இடத்துல வச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இது பன்னீர் ரோஸ். இந்த டைம் பன்னீர் ரோஸ் பூத்த டைம்ல நான் வந்து எசன்ஸ் பண்ணி வச்சிருந்தேங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்தது. நம்ம கடையில வாங்குற எசன்ஸ விட நல்லாவே இருந்தது. அது கூட சியா சீட்லாம் ஊற வச்சு குழந்தைங்களுக்கு குடுத்தா சம்மருக்கு செம்மையா இருக்குங்க. இது வந்து நம்ம மரநெல்லிக்கா, ஆம்லா சொல்லுவாங்கல்ல அது. சீத்தாமரம், இது கற்பூரவள்ளி, ஊசிமல்லி, நெல்லிக்கா, இது சேப்பக்கிழங்குங்க. அந்த கிழங்கு முளைச்சிருந்தது. அத கொண்டு வந்து பாட்ல வச்சு இவ்ளோ பெரிய செடியாக்கியாச்சு. சக்கரவள்ளி கிழங்கு, கீரை, இதுவுமே தமட்டவர தாங்க. பச்சை மிளகா, பச்சை மிளகா கொஞ்சம் நல்லாவே காய்க்குது. ஆனா என்னன்னா, ஒரே ஒரு செடி தான் இருக்கு. கருவேப்பிலையும் கீழ தான் வச்சிருக்கோம். ஒரு செடி மட்டும். இன்னொன்னு பாட்ல இருக்கு. இது முருங்கங்க. முருங்க நல்லா வளர்ந்துருச்சு ஹைட்டா. இத ட்ரிம் பண்ணணும். அப்பதான் நெறையா லீஃப் வரும். எப்பவுமே ட்ரிம் பண்ண தான் நமக்கு நெறையா இலைகள்லாம் கிடைக்கும். செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி. நீங்க எண்ணெயில போட்டு தலைக்கு தேய்ச்சீங்கன்னா, முடி செம சாஃப்ட்டா இருக்குங்க. முடி கொட்டுறதெல்லாம் அப்படியே நின்றும். இது வந்து சுண்டக்கா. இப்ப வந்து பூ தான் இருக்கு. காயெல்லாம் இல்லங்க. மேபி இன்னும் கொஞ்சம் வெயில் கம்மியானதுக்கு அப்புறமா காய் வரும். இதுவுமே தமட்டவர தாங்க. இது வந்து சிகப்பு வெண்டைக்கா. இங்க ஒரு பொடலங்கா வச்சிருக்கேங்க. அந்த கொடி செடி கூட வச்சிருந்த பொடலங்கா காணாம். அதனால இங்க தனியா வச்சிருக்கேன் அத. இது வந்து குண்டு மல்லி. புளிச்சக்கீரை இன்னும் இன்னும் பொரிக்கவே இல்லங்க. பொரிச்சு இனிமே தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது பிளாக்பெர்ரி. இது பார்த்தீங்கன்னா, ஜாதி மல்லி, பேங்க்வெட் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க. மைசூர் மல்லி, கனகாமரம். இதுவும் வாழ மரம் தாங்க. மினியேச்சர் சைஸ்ல இருக்கு. கூடிய சீக்கிரம் வளரும்னு நெனைக்கிறேன். இது வந்து நம்ம நீர் பூசணிக்கா. இத கீழ விட்டுருக்குங்க. கொடியில விட்டா அது தாங்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால கீழ தான் விட்டுருக்கு. இருந்தாலும் ரொம்ப கீழ விடல. இங்க பாம்பு தொல்ல இருக்கிறதுனால கம்பியில தாங்க ஏத்தி விட்டுருக்கோம். இது வந்து நாங்களா உருவாக்குன ஒரு குட்டி பூக்காக கார்டன் மாரி. இங்க வெறும் பூச்செடி தான் இருக்கும். பந்துப்பூ, ஜேனியா, ரோஸ் சிகப்பு ரோஸு, பன்னீர் ரோஸு, எல்லோ ரோஸ் கொஞ்சம் வெளுத்துடுச்சு. அதனால ஒயிட்டா தெரியும் உங்களுக்கு. இந்த பன்னீர் ரோஸும் செம்மையா இருக்குங்க. பன்னீர் வாட்டர் அந்த ரோஸ் வாட்டர் பண்றதுக்குலாம் இந்த பூ வந்து சூப்பரா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இங்க பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி ரோஸ்லாம் இருக்குங்க. எல்லோ, ஒயிட்டு, ஆரஞ்சு. இது வந்து மினியேச்சர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வெரைட்டி. அப்புறம் இது சங்குப்பூ. இது கொடி மாரி படர்றதுக்காக இந்த கயிறு கட்டி விட்டுருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல நல்லாவே படர்ந்து பந்தல் மாரி ஒரு செட்டப்ல வந்துடுங்க. அப்புறம் நெறைய செடி பாட்லயுமே இருக்கு. கீழ வச்சிருக்க எல்லா செடியுமே பாட்லயுமே இருக்கும். இது ஜாதி மல்லி, குண்டு மல்லி, அப்புறம் கிராண்ட் டியூக்கு, சம்மங்கி, கீழயும் ஒண்ணு வச்சிருக்குங்க. இது வந்து லெமன் கிராஸு கொசு வராம இருக்கிறதுக்காக, டேபிள் ரோஸு, அப்புறம் துளசி. இது வந்து இன்டோர் பிளான்ட் தாங்க. கருவேப்பில, மஞ்சள் மட்டும் இல்லங்க, இலையில அவ்ளோ வாசம் இருக்கும். நீங்க அந்த இலைய இப்டி கொஞ்சம் லைட்டா நசுக்கி மோந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவ்ளோ அவ்ளோ அரோமேட்டிக்கா இருக்கும். இது சுண்டக்கா, குண்டு மல்லி, மருதாணி. இதுவுமே இன்னொரு குண்டு மல்லிங்க. நெறையா பூத்திருக்கு. இது கிராண்ட் டியூக். அப்புறமா கடைசியா வெற்றிலைங்க. வெற்றிலை வாசம் செம்மையா இருக்கும். காட்டமுமே நல்லாருக்கும். தேங்க் யூ.